ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான நூக்குல் குருமா எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம பூரி சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு வெஜ்ஜு குருமா தான் செய்ய போகிறோம். எப்போயுமே நம்ம வெஜ்ஜு குருமா செய்யணும்னா உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர், கேரட் இதெல்லாம் போட்டு தான் செய்வோம். அதில் இந்த உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சில நேரம் சிலவங்களுக்கு ஒத்துக்காது. அந்த டைமில் நம்ம இந்த நூற்கோல் குருமா செய்யலாம். அந்த நூற்கோல் குருமா வந்து நம்ம மிகுந்த மருத்துவ குணம் உள்ளது. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த நூற்கோலை வச்சு தான் நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு டேஸ்டான குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 2 நூல்கோல் வந்து எடுத்திருக்கோம். இந்த நூல்கோல் மட்டும் கொஞ்சம் எலசாக பார்த்து வாங்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு கேரட், 10 பீன்ஸ் எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு தேங்காய் மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் துருவின தேங்காயை ஃபஸ்ட்டு மிக்சியில் சேர்த்துக்கணும். கூடவே ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகா வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம். அதாவது 3 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு உடச்ச முந்திரி பருப்பு கொஞ்சோண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் போல் கசகசா, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா மையாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து நம்மளோட தேங்காய் மசாலா. இப்போ வந்து குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து இந்த பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ, கல்பாசி, அன்னாசிப்பூவும் கல்பாசியும் நம்ம போட்டால் தான் இது நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் இது ரெண்டும் நம்ம சேர்க்குறோம். கூடவே வந்து கொஞ்சோண்டு சோம்பும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனதை சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு புதினா தழை சேர்த்துக்கணும். இது போட்டோன்னா நம்மளோட குருமா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு புதினா தழை சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் போல் தனியாத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா, இது 3த்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க காய்களெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த நூல்கோல் வந்து நம்ம குருமாவில் சேர்க்குறனால இதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கை மிஸ் பண்ணவே மாட்டோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எல்லா காயும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. காய் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் வந்து நம்ம இதில் வச்சிடலாம். ரெண்டு விசில் வச்ச பிறகு நல்லா ஸ்டீம்லாம் அடங்கின பிறகு நம்ம குக்கரை திறந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து கசூரி மேத்தி நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் வந்து நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டு நம்ம இறக்கிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான நூற்கோல் குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. இது நம்ம சொன்ன மாதிரி நம்ம வந்து பூரி சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்லாம், தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.